ஈமான் கொண்டவர்களே, தொழுங்கள். உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன் தொழுது கொள்ளுங்கள். நான் கபூர். நீங்கள் பயப்படுவது நான்தான். ஆனா நினைச்சுக்கோங்க, நான் யாரையும் தானாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் அல்லாஹ்வின் கட்டளையை மட்டும் நிறைவேற்றுகிறவன். அல் குர்ஆன் 20:124 அல்லாஹ் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறுவதிலிருந்து விலகினவன் அவனுக்கு குறுகிய துன்பமான வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ்வை மறந்தவன் இங்கே அமைதி காண மாட்டான். உலகத்தில் சிரிச்சாலும் இங்கே சிரிப்பு இருக்காது. நீ தொழவில்லை, நீ தௌபா செய்யவில்லை, நீ நாளைக்கு நேரம் இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்தாய். ஆனா நான் அமைதியா காத்திருந்தேன். நபிமொழி சொல்றது, கபூர் சுவர்க்கத் தோட்டங்களில் ஒரு தோட்டமாக இருக்கும், அல்லது நரகத்தின் குழிகளில் ஒரு குழியாக இருக்கும். நான் தனிமையின் வீடு, நான் இருளின் அறை. உன் உடம்பு மட்டும் இல்ல, உன் செயல்களும் என்னுள் வரும். நீ வாழ்க்கையில் விதைத்ததை இங்கேதான் அறுவடை பண்ணுவாய். அல் குர்ஆன் 40:46 அல்லாஹ் கூறுகிறார், அவர்கள் காலை மாலை நரகத்திற்கு முன்வைக்கப்படுகிறார்கள். இன்று நீ உயிருடன் இருக்கிறாய், நாளை என்னுள் இருப்பாய். அதனால் தௌபா செய்யுங்கள், தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கபர் பேச ஆரம்பிக்கும் முன் நீங்கள் அல்லாஹ்விடம் பேசுங்கள். நான் காத்திருக்கிறேன்.